ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து கர்த்தர் நல்லவர். கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம். ஸ்தோத்திரம். நாம் தேவனை தொழுது கொள்வதற்காக வந்திருக்கிறோம். ஆராதனை கர்த்தர் ஒருவருக்கு, நம்முடைய கடன் பிரச்சனைக்காக அல்ல, நம்முடைய நோய்வாய்ப்பட்ட விஷயங்களை நினைத்தல்ல, நம்மை துன்பப்படுத்தின காரியத்தை நினைத்தல்ல, நமக்கு ஜீவனை தந்த அந்த ஜீவாதிபதி ஒருவரையே நாம் நினைத்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். கடன் பிரச்சனைக்காக, நோய்வாய்ப்பட்டிருக்கிற விஷயங்களுக்காக, பிறர் நம்மை துன்பப்படுத்தின விஷயங்களுக்காக இரண்டாவது நாம் ஜெபிக்கலாம். ஆனால் முதன்மை தேவனுக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய சமூகத்தில், ஏசப்பா உங்க சமூகத்தில் இன்றைக்கு கடந்து வருவதற்கு நீர் எனக்கு செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகளினாலேயோ, குற்றங்களினாலேயோ, அக்கிரமம் மீறுதலினாலேயோ நமக்கு மாத்திரமல்ல பிறருக்கும் ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையாக இருப்பதற்கு வராதபடி என்னை தகுதிப்படுத்துங்கள் என்று கேளுங்க. ஒரு யோனாதான் பின்மாற்றத்துக்குள்ளே மாறினார், அல்லது கீழ்ப்படியாமையால் அவன் கப்பல்லே ஸ்தோத்திரம் படுத்து நித்திரை செய்தார். அந்த ஒரு யோனா நிமித்தம் அந்த முழு கப்பலுக்கும் அவன் சேதம் அல்லாவிட்டால் காற்றடித்து எல்லாருடைய ஸ்தோத்திரம் அவன் மரண பயம் உண்டாகத்தக்கதாக மாறிவிட்டது. ஆகையால் நாம் நம்மளில் இருக்கிற குறைவுகளினால், கீழ்ப்படியாமையினால், அல்லாவிட்டால் அறியாமையினால் மற்றவர்களுக்கு கூட ஆசீர்வாதத்துக்கு நாம் தடையாக இராதபடி எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை தகுதிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவை ஸ்தோத்திரம். பலிபீடங்களை செப்பலிட்ட பின்புதான் கர்த்தருடைய அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து கிரியை செய்யும்படியாக நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். அப்பா, தேவ பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிரியை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் தங்களுடைய குறைவுகளை, குற்றங்களை, அக்கிரமங்களை, மீறுதலை, பாவத்தை அறிக்கை செய்கிறார்களோ, கர்த்தருடைய சமூகத்திலே மனஸ்தாபப்படுகிறார்களோ, அவர்கள் மேல் இயேசுவே நீர் சிந்தின அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் இப்போதே ஸ்தோத்திரம் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் மனதுருக்கமுள்ளவர், அவர் நீடிய சாந்தமோ மிகுந்த கிருபையும் உள்ள தெய்வம். அவருடைய இரக்கத்துக்காக அவரை நோக்கி பாருங்க. ஆமென். நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிற நல்ல தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் ஹல்லேலூயா ஆமென் பரிசேயரை போல நின்று விடாதபடி ஆமென் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்கும் போது நிச்சயமாக நம்மேல் கிருபை இறங்குற, கிருபை தருகிற, கிருபை ஆக நமக்கு உதவி செய்கிற அந்த தெய்வம் நமக்கு கிருபை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே நல்லவர் அப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிறவருடைய சத்தத்தினால் ஆலயம் புகையினால் நிரம்புகிறது. நாம் ஒருத்தர் கர்த்தரை துதிக்கும் போது அவருடைய ஆலயமாகிய நமக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கி வரும்.
தேவ பிரசனம் இறங்கி வந்தாதான் நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அல்லாத பட்சவரை நாம் மற்றவர்களை குற்றப்படுத்த அல்லாவிட்டால் அது தடை, இது தடை, அது குற்றம் என்று சொல்லுவதற்கு நாம் தோணும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அமிதமாக தான் நமக்கு பார்க்க முடியும். அவை ஸ்தோத்திரம். கிருபை பெற்ற மனிதன், பெரிய தீர்க்கதரிசி, மற்றவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருந்த மனுஷன் தேவனுடைய அந்த மகிமையும் அவை ஸ்தோத்திரம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டபோது அவை ஸ்தோத்திரம், ஐயோ நான் அதமானி, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை அவை ஸ்தோத்திரம் ஒத்துக்கொண்ட போது அவை பள்ளி வீடங்களிலிருந்து ஒரு தூதன் ஸ்தோத்திரம் ஒரு அக்கினி கடலை கொண்டு வந்து அவன் உதடுகளை தொட்டதினால் அவன் சுத்திகரிக்கப்பட்டான். அதற்கு பின்பு நீங்கள் பாருங்க ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தோ, இயேசுடைய பாடு மரணத்தை குறித்தோ, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலும், இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து நன்றாக தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்க எதுவாக மாறினது. இந்த பகல் வேளையில் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த தேவாதி தேவனுடைய அந்த பரிசுத்த பிரசனம் ஆமென் நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, மேன்மையான அனுபவத்துக்குள்ளே நம்மை கொண்டு போவதற்கு அவர் வல்லவர். நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ ரிம்மமா சக்கத்தி துலரதா காமரவா, ஓ ரிமா சக்கலரிதல ரதிதோ, ஹௌதல ரமக்கல வரவ சக்கல வரவாதிலரதா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஹௌதல ரம சக்கல வரவாதில ரதிதல வரவா, ஓ ரிமா சக்கலரிதல ரதிதோ, ஹௌதல ரம சக்கலரிதல ரதிதோ. பரிசுத்த ஆவியானவரே, ஹௌதல ரம சக்கலரிதல ரதிதோ, விடுதலையை தந்தருளுகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, ஓ ஹalleluya, கிருபை கிருபை கிருபை. ஆமென். உம்மை துதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியின் மகிமை இறங்கட்டும் ஐயா, மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலைகள் உண்டாகட்டும் ஐயா, அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் வாயை விரிவாக திற. நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, காதேச வனாந்தரத்தை அதிர செய்த தேவனுடைய சத்தம். ஆமென். ரிமக்கல மரவசத்தவோ அத்திலராதில ரமத்தோ ஔசிரதிக முரமத்தித்தோ அமரமௌதில ரதக்கல வரவரவரவோ ஔதிர ரிகால வரவசத்தத்தித்தா. ஆமென். அடக்கிக் கொள்ளாதே, உன் சத்தத்தை உயர்த்திக் கொள். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றுமே இல்லை, நாம் ஒன்றுமே இல்லை. அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர், அவரே மகிமையின் தேவன். நம்முடைய துதியின் சத்தம் அவை கட்டப்பட்டவர்களுடைய காதுகளில் விழட்டும், அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர். ஹalleluya, ஹalleluya. விடுதலை உண்டாகட்டும் அப்பா, நம் விடுதலைகள் உண்டாகட்டும், கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாவின் கட்டில் விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென். சுகம் உண்டாகட்டும். ஆமென். மனதுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி, சமாதானம் உண்டாகட்டும். சகல கொந்தளிப்போ இந்த பகல் வேளையிலே இயேசுவின் நாமத்திலே விட்டு போகபடியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த வேளையில் வெளிப்படட்டும் ஐயா. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சுகம் உண்டாக. ஹalleluya. தெய்வத்துடைய சக்தி இந்த பகல் வேளையிலே நம்முடைய பிள்ளைகள் மேல் வியாபரிக்கட்டும் ஐயா. அசுத்தாவின் கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்திலே விடுதலைகள் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். ஆமென். ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். 10 நரம்பு வீணையினால் தேவனை துதிப்போம். எக்கால சத்தத்தோடு தேவனை துதிப்போம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதிப்போம். அவர் ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்தவர், அவர் அற்புதங்களை செய்தவர், அவர் நம்மை ஆமென் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறவர், அவர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறவர். ஆமென். நமக்காகவே செங்கடலில் வழிகளை உண்டாக்கிறவர், நமக்காக யோர்தானை பின்னிட்டு போக செய்தவர், நமக்காக எரிகோ கோட்டைகளை தகர்த்தவர், நமக்காகவே பிரபலமான ராஜாக்களை அழித்து போட்டவர்.
கிருபை செய்தவர், வனாந்தரத்தில் நடத்தி வந்த தேவனை துதியுங்கள். துதியுங்கள். கர்த்தர் ஒருவரே துதிப்பிற்கு பாத்திரவான். நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. இயேசு நல்லவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், துதிக்க முடியாதவனுக்கு துதிக்க முடியாது. நான் துதிப்பேன் கர்த்தரை. என்னுடைய பிரச்சனை இல்ல பெருசு, கர்த்தர் தான் பெரியவர். ஸ்தோத்திரம். என் பிரச்சனையை விட என் கர்த்தர் தான் பெரியவர் என்று நினைத்தால் கர்த்தரை துதிக்கலாம். ஹalleluya. என் ஜீவனை பார்க்கிறோம், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்று நினைத்தால் நிச்சயமாக நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். கை காலங்களில் எல்லாம் வேதனையோடு அடிபட்டு ஸ்தோத்திரம் ஆமத்தினால் பூட்டப்பட்ட பவுலும் சீலாசும் ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். கர்த்தர் அந்த ராத்திரி வேளையிலே சடிதியாக அங்கே வெளிப்பட்டார். தேவ பிள்ளைகளே, பலவிதமான காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், பலவிதமான கெட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதற்கோ, கர்த்தரை நோக்கி துதித்து பாடுவதற்கோ அது ஒரு தடை இல்லை, அது ஒரு தடை இல்லை, அது ஒரு தடை இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, தேவன் உங்களை விடுதலையாக்க அது ஒரு தடை இல்லை. நம்முடைய துதியினால் மற்றவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு அது ஒரு தடையே இல்லை. ஆகையால் இந்த பகல் வேளையிலே நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் போது கேட்கிறவர்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகும். இன்னும் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகள், துதி என்கிறது நெருப்பை மூட்டி விடுகிற வண்ணமாக இருக்கும். நம் விறகுகளை பறக்கி அந்த நெருப்பில் போடுகிற வண்ணமாக இருக்கும். விறகுகளை பறக்கி போடும் போது அங்கே ஸ்தோத்திரம் குளிர்ந்து இருக்கிறவர்களுக்கு அனல் உண்டாவதற்கு எதுவாக மாறும். ஸ்தோத்திரம். விறகுகளை பறக்க உங்களுக்கு ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வர 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. 66 புஸ்தகங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள் உங்களை நடத்தி வந்ததை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, துதித்து பாருங்க. நம்முடைய பிதாக்களை நடத்தி வந்த வழிகளை நினைத்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அதிசயங்களை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். வேதத்துக்குள் உங்களுடைய சிந்தைகள் இருக்கட்டும், அப்போதான் கர்த்தரை துதிக்க முடியும். நீங்க வெளியில போனா கர்த்தரை துதிக்க முடியாது, நீங்க வெளியில போனா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாது. ஆகையால் தயவு செய்து எல்லாரும் கொஞ்ச நேரம் கூட இன்றைக்கு பெரிய விடுதலை நமக்குள் உண்டாவதற்கு, இந்த சபைக்குள் உண்டாவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த 2025 நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய விடுதலையாக மாறட்டும். ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு இங்கே தடை இல்லை, இங்கே தடை இல்லை. ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க. சொல்ல தெரியாதவர்கள் இயேசு நல்லவர் என்று சொன்னாலே போதும். ஹalleluya, ஹalleluya. நன்றி பிதாவே, நன்றி 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 நன்றியா நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஹalleluya. ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே, துயர மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயர
ஆராதனை உமக்கே மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லவே அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதீஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்த எல்லாரும் கைகளை தட்டி பாடுமே ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா வசேனோ ஆராதனை உமக்கே உருவாக்கும் இந்த 2025 இந்த ஜனவரி மாதத்தில் எங்களை உருவாக்குங்கப்பா உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை இயேசுவே தெய்வமே உம்முடைய மகிமை பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்கி வரட்டும் ஆண்டவரே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு சொல்லுங்களா ஏசப்பா இந்த நாளில் உங்களுக்கு தான் ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்த எனக்கு கிடைத்த பாக்கியத்துக்காக நன்றி அப்பா ஜீவனுள்ள தெய்வமே உமக்கு நன்றி சொல்ல எனக்கு கிடைத்த இந்த வாக்கியத்துக்காக நன்றி அப்பா நீர் வானம் பூமி சமுத்திரத்தை சகலத்தை உண்டாக்குற சர்வ வல்லமுள்ள கர்த்தரையா உமக்கு நன்றி சொல்ல எனக்கு இந்த பூமியில கிடைத்த இந்த பெரிய வாக்கியத்துக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷம் நம்மை நாமே நிதானித்து பாருங்க தேவ பிள்ளைகளே தேவனுடைய பிரதான கிருபையினாலே இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம் சங்கீதக்காரன் சொன்னபடி நான் படுத்தே நித்திரை செய்தேன் கர்த்தர் என்னை தாங்கினார் பூமியிலே ஒரு நாளை கூட கூட்டி தந்தார் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்தும் அவருக்கு நன்றி சொல்ல நம்மளால் முடிந்தால் ஒரு நிமிஷம் நம்மை நாமே நிதானித்து பாருங்களா ஆண்டவரே நான் செலுத்தின ஸ்தோத்திரங்கள் துதிகள் உமக்கு பிரியமாக இருந்தா இல்லாவிட்டா உமக்கு பிரியமாக ஆக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க ஒப்பு கொடுங்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார் நம்ம ஏமாந்து போக கூடாது நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது தேவனுக்கு உகந்த பலி
பலிகளை நாம் செலுத்தாவிட்டால் தேவனுக்கு பிரியமாக இருக்காது. தேவ பிள்ளைகளை நாம் வந்தோம் போனோம் என்று இருந்து விடாதபடி அவருடைய நாமத்தில் கூடி இருக்கிறபடியா அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களா. அவரை நோக்கி பாருங்க, நேரத்தை பாராதீங்க. கழிந்த வாரத்தில் நடந்த முறைமையை நீங்க பார்க்கண்டா. இந்த நாளில் சற்று வித்தியாசமா இருக்கலாம், சற்று உங்களுக்கு சவுண்டு வித்தியாசமா இருக்கலாம். நாம் ஆராதிக்கிறது கர்த்தரா, நாம் ஆராதிக்கிறது கர்த்தரா, நாம் மகிமை செலுத்துகிறது கர்த்தரா. அவரை நோக்கி பாருங்க, அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. கழிந்த நாளில் நம்மை நடத்தி வந்த அந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களா. எத்தனையோ மேடு பள்ளங்கள் தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பள்ளங்கள். அவன் நடக்க முடியாத சூழ்நிலையிலோ அவன் நடக்க முடியலப்பா. பக்தன் சொன்ன போது நடக்க முடியல டாடி, நடக்க முடியலப்பா, தாங்கிக் கொள்ளுங்க, என்னை ஏந்தி கொள்ளுங்க. அவர் எத்தனை விதத்தில் உங்களை என்னையும் தாங்கினார், ஏந்தினார், காப்பாற்றினார். மாமே சத்துருடைய கண்ணுக்கு காணாதபடி நம்மை மறைத்து வழி நடத்தினார். அவன் வைத்திருந்த அந்த மகாபெரிய பொறி, அவை தடைகள், அவை கண்ணிகளில் அகப்படாதபடி நம்மை வழி திருப்பி அவை ஸ்தோத்திர நம்மை வழி நடத்தி வந்தார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம இந்த பாதையிலாம் போக போகுதுன்னு சொல்லி சத்துரு நமக்கு முன்கூட்டியே ஒரு ஸ்தோத்திரம் கண்ணியை வைத்திருப்பார். ஆனால் அந்த வழி நம்மை போக விடாதபடி அவை நம்மை காப்பாற்றி நம்மை அவருடைய கண்ணிகளில் அகப்படாதபடி காத்த அந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்களா. ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் தேவ சமூகத்திலே வெளிப்படட்டும். அவை கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்திலே கிட்டி சேருங்க. அவை கர்த்தர் விரும்புகிறது என்ன? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியதான் கர்த்தர் அவை பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஆவிகள் புறக்கணியாத தெய்வம் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. எத்தனையோ முறை, எத்தனையோ விதத்திலே தனிமையாக அழுது நடந்த சாகரியங்களை நினைத்து பாருங்க. நன்றி உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ மேடுகள் பள்ளங்கள், பசி பட்டினி, அவை ஸ்தோத்திரம். இந்த 2024 வரை எத்தனையோ விதமான நெருக்கடி மூலமாக கடந்து வர வேண்டியது இருந்தது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு பக்தனுக்கு எவ்வளவோ நஷ்டங்கள், அவன் நஷ்டத்தை பார்க்கல. அந்த தேவ மனுஷன் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தனக்குண்டானதெல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாமல் போனது. அவருக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் பிள்ளைகள் மரித்து போனாலும், என்னுடைய ஆடுகள் மரித்து போனாலும், என் மாடுகள் மரித்து போனாலும், என்னுடைய ஸ்தோத்திர ஏர் மாடு மரித்து போனாலும், என் கழுதைகள் மரித்து போனாலும், என் ஒட்டகங்கள் மரித்து போனாலும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு இன்னும் செய்ய வல்லவர். அவர் தந்தார், அவர் எடுத்தார். இன்னும் என்னை ஆசீர்வதிக்க, என்னை இன்னும் உயர்த்த, என்னை இன்னும் மகிமைப்படுத்த ஆமென், அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொன்னபடி என் தலையை நிமிர்த்து பிடிக்கிறவர், என் தலையை உயர்த்தி பிடிக்கிறவர் என் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் கூட
ஆண்டவரே, என் கரத்தை நீங்க பிடித்து இந்த 2025 நீங்க நடத்துங்கப்பா. எல்லாரும் கைகள் வைத்து சொல்லுங்களா. உங்களுக்கு தெரியுமா, ஸ்தோத்திரம், பிள்ளைகள் பெற்றோருடைய கையை பிடிப்பாங்க. ஆனா ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்போ பிள்ளைங்க கையை விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனா அதே இடத்துல பெற்றோர் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சா எந்த ஆபத்து வந்தாலும் பிள்ளைய கைவிட மாட்டாங்க. அதே போல நீங்களும் நானும் இயேசுக்கு கையை பிடிக்கண்டா, இயேசு உங்க கையை என் கையை பிடிப்பாருண்டா இந்த 2025 அழகாக அவர் நடத்துவார். ஆமை சொல்லுங்க, இயேசப்பா என் கையை நீங்க பிடிங்கப்பா, என் கையை நீங்க பிடிங்கப்பா, என் கையை நீங்க பிடிங்க. ஆண்டவரே, என் கையை நீங்க பிடிச்சு நடத்துங்க. ஹல்லேலூயா. ஓ, நான் வழி விலகி போவேன், உங்களை விட்டுட்டு போயிடுவேன். அதனால நீங்க இந்த 2025 ஆசீர்வாதமாக, சுககரமாக, சமாதானகரமாக, சந்தோஷகரமாக அமையத்தக்க நீங்க என் கையை பிடிச்சு நீங்க நடத்துங்க. ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாவித நன்மைகளினால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார் என்றால் எவ்வளவு சுககரமாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷகரமாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் செலுத்த கைகளை தட்டி செலுத்துவோமே. எல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துமே. ஸ்தோத்திரம். கைகளை தட்டிங்க, அதோட வாயில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கையை தட்டிங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் போகிற இடத்துலெல்லாம் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை வாழ்த்தி உங்களை இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த இடத்தில் வந்து உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்துள்ளோம். ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாளிலும் நமக்கு அப்போஸ்தலிக் ஃபயர் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி சபையின் தலைமை போதகர் அமர்ந்திருக்கிறார்கள். இவருக்கு எனக்கு வெளிநாட்டில் வச்சு எனக்கு அறிமுகமானது. அன்று முதல் அவர்களோட ஒரு நல்ல தொடர்பும் நல்ல ஐக்கியமும் எனக்கு இருக்கிறது. என்று சொன்னால், அவர்களோட உண்மையான மனதோடு அவர்கள் அந்த ஊழியத்தை, ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல், ஏன்னா ஒரு மனிதர்களோடு பழகி பார்க்கும்போது அவங்களுடைய தன்மைகள் நமக்கு தெரியும். அப்போ அவங்க வந்து மற்றவர்களை விசாரித்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஒரு கூட்டங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர்கள் முழு மனதோடு ஊழியத்தை செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலும் அவர்கள் இந்த ஊழியத்தை தொடங்கி நடத்துகிறார்கள். என்னன்னு சொன்னால், இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உண்மையான நோக்கத்தோடு இந்த இடத்தில் ஊழியத்தை ஆரம்பித்து அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதற்கு நீங்கள் இந்த இடத்தில் வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள். ஏன்னு சொன்னால், நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். அப்போது நம்ம வந்து ஒரு கூட்ட ஜனங்களை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம ஆயத்தப்படுத்தணும். இப்போ நானும் என்னை விட்டு ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு ஊழியருடைய குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்கள் அப்பா வந்து ஒரு பாஸ்டர். ஆனால் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. ஊழியம் செய்தவங்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணக்கூடிய எல்லா பக்கமுமே எங்கள் அப்பாவை வந்து தெரியும். கொஞ்சம் பழைய கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஆட்களுக்கு தெரியும். இப்போ ஊழியம் செய்தவங்க அவங்க மறித்து போனாங்க. என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து எப்படின்னு சொன்னால், வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். சூழ்நிலைகள் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள், அப்படி வேலை செய்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து மூடின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஏன் மூடின்னு சொல்லி பேர் வச்சாங்க? ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு வந்து பேர் வந்து நல்ல அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிலருக்கு பேர் வைப்பாங்க. சிலர் வந்து கூப்பிடுகிறதுக்கு வசதியான பேர்களை வைப்பாங்க. சிலர் வந்து முன்னோர்களுடைய பேர்களை வைப்பாங்க. முன்னோர்களுடைய பேர்களை வந்து அது வந்து மறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த முன்னோர்களுடைய பேரை அப்படி வைப்பாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா வந்து எப்படின்னு சொன்னால், டிஎல் மோடின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருந்தார்.
அந்த ஊழியக்காரர் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர், தேசத்தையே அசைத்த ஒரு ஊழியக்காரர். அப்போ அவங்க வந்து அந்த ஊழியத்தை வந்து பெரிய லெவலில் செய்யணும், தேசத்தையே அசைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து எனக்கு டிஎல் மூடி அப்படிங்கிற பேரை விட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கும் பேருக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஆவிக்குரிய லைன்லேயே நம்ம வந்து வளர்ந்தாலும் தேவனை பற்றி நல்லா அறிந்திருந்தாலும் சில நேரங்களில் வந்து நாம் வந்து அந்த என்ன நோக்கத்திற்காக நமக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள், என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திக்க முடியாதபடி இந்த உலக காரியங்களை நம்ம கடந்து போகிறோம். அப்போ இதே போல் நாங்கள் வந்து உலக காரியங்களை கடந்து போய் வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அப்படி வேலைகள்லாம் செய்தோம். ஆனால் ஆண்டவர் ஒரு முன் நோக்கம், முன் திட்டம் வைத்து தான் சில ஆட்களை கொண்டு சில பெயர்களை ஏற்படுத்தி கொடுக்குறார் நமக்கு. அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு சொன்னால் நம்ம வந்து ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய நோக்கம். அதனால எங்கே போய் நம்ம சம்பாத்தியமான நினைத்தாலும் ஆண்டவர் அதற்குரிய சூழ்நிலைகளை நமக்கு வந்து அனுமதிக்கிறார். ஏன்னு சொன்னால் முதலாவது நான் வந்து ஓமானுக்கு போனேன். ஓமானுக்கு போய் நான் திருப்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. திருப்பி அதே இடத்துல மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து உண்மையாக வேலை செய்வோம், எதையும் எதிர்பார்க்காம நம்ம வந்து முழு மனதோடு நம்ம வேலை செய்கிறதுனால எந்த ஓனர்களுக்கும் நம்மளுக்கு பிடிக்கும். அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா முதல் ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். ரெண்டாவது இங்கே கூப்பிட்டாங்க. கூடும்போது திருப்பி நான் அந்த இடத்துல போய் நான் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நான் திருப்பி ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து திருப்பி நான் வெளிநாடுகளுக்கு போகாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அப்படின்னு சொன்னால் நல்ல சம்பளம். முதல் வந்து நாங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியான சம்பளம் தான் கொடுத்தாங்க. நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு, கம்ப்யூட்டரு, மொபைல் இதெல்லாம் நான் சர்வீஸ் பண்ணக்கூடிய லெவலில் இருந்ததுனால எனக்கு வந்து நிறையா இங்கே வருமானங்கள் கிடைக்கும். அப்போது இங்கே வெளிநாடுகளில் இருந்து சம்பாதிக்கிறவங்களோட ஊர்லேயே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து எனக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க, கொய்த்தில் கூப்பிட்டாங்க எனக்கு. அப்போ சரி நமக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கிது போயிடும்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்பி நான் வெளிநாட்டுக்கு போனேன். நான் போன 2 மாதத்துலேயே கொரோனா வந்து அங்கே வந்து நான் 2019 நான் வந்து குவைத்துக்கு போனேன். குவைத்தில் போய் அங்கே வந்து அந்த கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தோடனே எனக்கு சம்பளங்கள்லாம் ரொம்ப பாதியாக குறைக்கப்பட்டு போச்சு. ஏன்னு சொன்னால் பிஸ்னஸ் கிடையாது, எல்லா கடைகள்லாம் மூடப்பட்டுச்சு, எல்லா பக்கமும் லாக்டவுன் ஆயிடுச்சு. லாக்டவுன் ஆனால் சம்பளங்கள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளங்கள் கிடைக்கல. அப்படி அதிகமான சம்பளங்கள் கிடைச்சதுன்னா ஒருவேளை நம்ம ஆண்டவர் விட்டு தூரமாக வழி விலகி போகிறதுக்கு, ஆண்டவருடைய திட்டங்களுக்கு நம்ம செயல்படாமல் சில நேரங்களில் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அது ஆண்டவர் அறிவார். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து ஒரு வருட காலங்கள் அங்கே இருந்து ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுத்தந்தார். வெளிநாடுகளில் வந்து எப்படி எப்படி காரியங்கள் நடக்க அநேக காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அநேக காரியங்களை கற்றுத்தந்தார். கற்றுத்தந்து அதுக்கு பிறகு வந்து அங்கே வச்சு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் நான் வந்து ஊருக்கு வந்தேன். எப்படின்னு சொன்னால் எல்லாருமே சொன்னாங்க, நீ ஊழியக்காரருடைய குடும்பத்தில் பிறந்தவன், அதனால் கண்டிப்பாக நீ ஊழியத்தை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிமுகமானவர்கள் என்ன நமக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே ஊழியத்தில் தான் இருக்காங்க. எனக்கு பழக்கமானவங்க அதிகமான பேர் ஊழியக்காரங்க தான். அதனால் அவங்க ஊழியருடைய பேரை வச்சுருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்து நீ ஊழியம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு பெரிய திட்டத்தோடு வந்தேன். எப்படி சொன்னால் கொஞ்சம் பணம் கையில் இருந்து அந்த உடனே இங்கே வந்து நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் நாகர்கோவிலில் இருக்கிறோம். அப்போ இருக்கிற அந்த நாகர்கோவில் வீட்டில் மேலே ஒரு ஷெட்டை போட்டு நாங்கள் வந்து ஒரு ஜெபத்தை தொடங்கி ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுத்து அதுக்குரிய முயற்சிகள் எல்லாம் நாங்கள் அப்போ பாஸ்டர்டே நான் ஆலோசனை கேட்டிருந்தேன் ஸ்டார்டிங்கில். அப்போ அவங்களும் நமக்கு அது நீங்கள் செய்யுங்க பிரதர், தாராளமாக நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அவருடைய காரியங்களாக நாங்கள் செய்யும்போது பக்கத்தில் இருந்து எதிர்ப்பு வந்தது. என்ன எதிர்ப்பு வந்தது? நீங்கள் வந்து இது வந்து ரெசிடென்ஸ் ஏரியா, இங்கே வந்து நீங்கள் ஜெபம் நடத்துனீங்கன்னு நாங்கள் உடனே போலீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தாங்க. எதிர்ப்பு கொடுத்தோடனே நாங்கள் அதை வந்து அந்த வாடகை வீட்டில் இருந்ததுனால அந்த ஓனருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டு அனுமதி கேட்டு தான் நாங்கள் ஷெட் போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். அப்போ அவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் நடத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ திருப்பி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதிர்ப்பு கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அதை வந்து நீங்கள் தான் நீங்கள் டீல் பண்ணிக்கணும், அதுக்கு நாங்கள் ஒன்றுமே இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னதுனால எங்களால் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அதற்கு பிறகு போவோம் ஆட்டோடைய திட்டம் தீர்மானம் அப்படி இல்லையோ அப்படின்னு சொல்லி திருப்பியும் தொழிலுக்கு நேராக வந்து கடந்து போகணும். கடந்து போய் கடையை வச்சு அப்படி தொழிலுக்கு நேராக கடந்து போகும்போது தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் நடக்கும், காரியங்கள் நடக்கும். ஆனால் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலில் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் வந்து நம்ம போதியான நமக்கு அதிகமான வருமானம் இல்லை. ஏன்னா ஒரு நாளிலே நம்ம 10,000 ரூபா சம்பாதிக்கணும்னா வராது, வேலை வராது. வேலை வந்துச்சுன்னா நம்ம வேற லெவலில் போயிடுவோம் தெரியல. அது ஆண்டவருடைய சில காரியங்களை நம்முடைய காரியங்களை அறிந்து சில காரியங்களை நமக்கு பைபிள் வசனத்தில் அவர் நித்தமும் உன்னை நடத்தி, அவர் நித்தமும் நம்மளை நடத்தினார்னா அது அவருடைய திட்டங்கள், அவருடைய ஆலோசனைப்படி தான் இருக்கும். நம்முடைய திட்டத்தின்படி நம்முடைய செயல்பாடுகளின்படி இருக்காது. நாம் அப்படி இருக்கும்னு நம்ம நினைத்தோம்னு சொன்னால் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தால்
தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்துறார். யாராக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களுமே உலகத்தில் சும்மா பிறக்கலை. ஏன்னா அவங்களோட திட்டத்தோடு தீர்மானத்தோடு இருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளை வளர்க்குறாங்கன்னா அந்த பிள்ளைகளை குறித்து சில குடும்பங்களில் சில திட்டங்கள், சில தீர்மானங்கள் வைத்திருப்பாங்க. அந்த திட்டங்கள் தீர்மானங்களுக்கு நேரம் அவங்கள வந்து வழி நடத்துவாங்க. நடத்தும் போது அப்போ அந்த அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுபடி அவர்களை வந்து அவர்கள் நடத்தி ஒரு மேன்மையான அனுபவத்திற்கு கொண்டு வருவார்கள். எந்த ஒரு மனிதனும் அதே போலதான் தேவனும் மனிதர்கள் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உலகத்தில் உங்களை பிறக்க வைத்து அப்படி அழிந்து போவதற்கு அல்ல. உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், நம்மளை கொண்டு பரலோக ராஜ்யத்தில், நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் அவர் நம்மளை அந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய சித்தத்தை நம்ம செய்வோம்னு சொன்னால் தேசத்தில் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரலோகத்தில் என்ன காரியங்கள் செய்யப்படுவதோ அதே போல பூலோகத்தில் சில காரியங்கள் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. அப்போ அதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே கட்டப்படும். பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு நித்திய ஒரு ஜீவன். நம்ம வந்து உலகத்தில் 100 வயசு தான் அதிகம், 80 வயசு தான் அதிகமான வயசு. எல்லாரும் 95-100 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. இதில் வந்து எவ்வளவு நம்ம வந்து ஆஸ்தியை சேர்த்தாலும் அந்தஸ்தை சேர்த்தாலும் அது வந்து நிலைக்க போகிறதில்லை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆஸ்தியை சேர்க்கிறாங்க தங்கள் வீடுகளுக்கு, நிலங்களுக்கு தங்களுடைய பெயரை தரிக்கிறார்கள். என்ன, அது வந்து நீடித்த நாட்களாக இருக்கும் என்பது அவருடைய எண்ணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படி கிடையாது. அவர்கள் சேகரிக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவர்கள் இந்த தேசத்தை விட்டு அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். அது பிறகு என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம தேவனுக்காக நம்ம பிரயாசப்படுவோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம ஒரு பரலோக ராஜ்யத்தில் போய் ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். அப்போ இந்த ஊழியத்திற்காக நம்ம வந்து பிரயாசம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திருப்பி வந்து அது தொழில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லாமல் இருந்ததுனால ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். இப்போ வந்து சமீபத்தில் போன வருடங்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து 7 நாள் உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிவாசத்தை திறக்கணும், எங்களுக்கு பாதைகளை காட்டுறப்போ சில நேரங்கள் பாதைகள் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருந்து ஆண்டவரே என்னுடைய பற்றி உங்களுடைய திட்டம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன என்பதை எங்களுக்கு நீர் காண்பியும், எங்களுக்கு அதனுடைய வழிவாசத்தை எங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை வந்து நிச்சயமாக வழி நடத்துவார். அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ஊழியம் செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்து நாங்கள் ஊழியம் செய்ய முடியலை. ஆனால் இப்போ நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது ஆண்டவரே சில சூழ்நிலைகளை சில காரியங்களை நமக்கு அனுமதித்தார். எப்படின்னு சொன்னால் 10 ஊழியக்காரர்கள் வந்து நமக்கு வந்து எனக்கு வந்து பாஸ்ட் ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி நாங்கள் வந்து ஜீசஸ் கம்போர்ட் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியத்தை நாங்கள் வீட்டில் தொடங்கி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஒரு மீட்டிங் நடத்தி அப்படி நாங்கள் வந்து இந்த ஊழியத்தை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ ஆண்டவரோட சமூகத்தில் இருந்து கேட்டோம், ஆண்டவரே நாங்கள் வந்து என்ன ஊழியத்தை செய்யணும், நான் அதிகமாக விஷயத்தை முடிச்சிடுறேன், என்ன ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் வந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் எங்களை வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினான்னு சொன்னால், அது போகிற எல்லா இடத்துலையும் வந்து அதை நம்ம சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னு சொன்னால் எனக்கு ஆண்டவர் அதை சொன்னது. எப்படின்னு சொன்னால், நாம் வந்து இப்போ இருக்கிறது கடைசி காலத்தில் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த உணர்வு இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போ நேற்று நான் இதை பற்றி நான் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நேற்று வந்து ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். எப்படி வாசித்தேன், என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. நான் வேணா முடிஞ்ச அந்த பாஸ்டருக்கான நான் அனுப்பி கொடுக்க நீங்கள் வேணா பாருங்கள். எப்படின்னு சொன்னால், பைபிளில் சொல்லியிருக்கு, கடைசி நாட்களில் சூரியன் கருப்பு கம்பளியை போல மாறும்னு சொல்கிறோம் கடைசி நாட்களில். அப்போது இந்த கடைசி நாட்களில் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. எப்படின்னு சொன்னால், அண்டார்டிகா பகுதியில் சூரியன் வந்து 5 நிமிஷம் கருப்பு கலர் கம்பளி போல மாறி போகணும். இந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. நான் நேரத்தான் பார்த்தேன், நான் உங்களுக்கு வேணா நான் அனுப்புனேன். ஏன்னா இது ராத்திரி நடந்திருக்கு, அண்டார்டிகாவில் நடந்திருக்கு. நமக்கு வந்து இது வந்து ராத்திரி, அதனால் நமக்கு தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லியிருக்கு, கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட அடையாளங்கள் வானத்தில் நடக்கும் சொல்லி. இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அடையாளம். 5 நிமிடம் சூரியன் வந்து கருப்பு கம்பளி போல் அப்படியே கருப்பாயிடுச்சு, இருட்டாகி ஒரு 5 நிமிடத்துக்கு பிறகு அது விஞ்ஞானிகள் கேட்டால் சொல்றாங்க, நட்சத்திரங்களில் நடக்கிற அதிசயம். அது எப்படி நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டால் அது வந்து உலகத்தில் நட்சத்திரங்களுக்குள்ள நடக்கிற அதிசயம், உலக அதிசயம். அப்போ பைபிள் சொல்லுது கடைசி நாட்களில் நடக்குது. இந்த நாள் வரைக்கும் அப்படி கேள்விப்படவே இல்லை. 5 நிமிடம் சூரியன் அப்படியே இருட்டாகி போச்சு, கருப்பு கம்பளியை போல் மாறி போச்சு. அப்போ நம்ம கடைசி காலத்தில் வந்துருக்கோம். அது நமக்கு நல்லா வந்து தெரியும். அடுத்தல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், கடைசி நாட்களில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்னு சொல்லப்படுது. நோவாவுடைய காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், ஜனங்கள் வந்து புசித்தார்கள், குடித்தார்கள், வெறித்தார்கள், உலக பிரகாரமான காரியங்களுக்கு நேராகவே அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்க சிந்திக்கவே இல்லை. ஆனால் நோவா மொத்தம் ஒரு
பேழை உண்டு பண்ணி கொண்டே இருந்தான். பேழை என்ன, அங்கே ஆண்டவர் சொன்னது என்ன, மழை வரப்போகிறது, எல்லாரும் அழிய போகிறார், நீ உன்னை காப்பாற்றிக்கொள்ள ஒரு பேழை உண்டு பண்ணி சொன்னார். அவன் பேழை உண்டு பண்ணுவதில் அவன் கருத்தா இருந்தான். அந்த பேழை உண்டு பண்ணினான். நோவா காக்கப்பட்டான். மற்றவர்கள் அழிந்து போனார்கள். அதே போல கடைசி காலத்தில் அதே போலதான் நடக்கும். எப்படின்னு சொன்னா, இந்த உலக ஜனங்கள் அதிகமான பேர்கள் இருக்காங்க. கடைசி காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னா இந்த உலக ஜனங்கள் தான். இந்த உலக ஜனங்கள் பாதிக்கப்படும் போது அதனுடைய கணக்குகளை நம்மகிட்ட ஆண்டவர் கேட்பார். நம்மளை தேவன் நம்ம அறிந்திருக்கோம், ஆண்டவருக்கு கொண்டு நம்மளை உட்கார வச்சிருக்காரு. நமக்கு கண்டிப்பாக தேவனுடைய சுவிசேஷத்தை நமக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு சொன்னார், என்னுடைய பந்தியை ஆயத்தமாக இருக்கிறது, நீ போய் அழைக்கப்பட்ட எல்லாரையும் நீ அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போ இவங்க போய் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் போய் அழைத்தாங்க. எப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அதனால நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க ஆயத்தப்படுங்க, பந்தி ஆயத்தமா இருக்கிறது, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே எல்லாருமே சாக்கு போக்கு சொன்னாங்கன்னு பைபிள் சொல்லி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சாக்கு போக்கு சொன்னாங்க. யாருமே வரல. திரும்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க கூப்பிட்டோம், எல்லாரும் இப்படி சாக்கு போக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க போய் எல்லாரும் செய்யலாம், நீங்க போய் ஊர்ல போய் சும்மா இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து நீங்க விருந்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதே போல நீங்க ஊழியம் செய்யணும். எப்படி ஊழியம்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். எப்படின்னு சொன்னா, பக்கத்தில் ஏற்பட்டு நீங்க சபைக்கு வாங்க, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போல உலகத்தினுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு, வியாதியில புஸ்தகம் கிடைக்கும், உங்களை எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தரதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு, நீங்க சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதன் மூலமாக அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவங்களை அவங்களை ஆயத்தப்படுத்த முடியும். அதனால் நிச்சயமா நீங்க இந்த ஊழியத்தை செய்வீங்கன்னா, இந்த வருடத்துல ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொன்னா, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, அவர் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் அவருடைய 48வது அதிகாரம் அவருடைய 3வது வசனம் நினைக்கிறேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். இது எதை குறிக்கிறது? நமக்கு ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஆத்துமாக்கள் தான் இன்னைக்கு அந்த வெண்கல கதவுக்கு உள்ள சாத்தான் அவங்களை அடைச்சி வச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் இருப்பு தாழ்பாடுகளுக்குள்ள இருக்காங்க, உள்ள இருந்து வெளியே வர முடியாதபடி அவங்க அடைத்து வைத்திருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அவருக்கு நமக்கு முன்னாடி அவர் சென்று அவர் எல்லா காரியங்களையும் அந்த காரியங்களை செய்வார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகள் குறித்து 2025 அநேக ஆத்துமாக்களை சபைகளில் கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதமே ஆண்டவர் நமக்கு தருவார். நிச்சயமா நமக்கு பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவன் நம்ம சோதனைத்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். சமயப்படுது எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றி தெரிவித்துக் சாட்சியை கேட்க கருத்தை செல்ல முடித்திருக்கின்றோம். காணிக்கை கொடுக்கிறோம், தாராளமாக கொடுக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.
வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே. பதவியும் பெருமைகளும் ஒரு நாளும் வேண்டாமே. புதிய பாதையில் ஒன்று போது அப்பாவும் கால்களில் சுவர்கள் போது. புதிய பாதையில் ஒன்று போது அப்பாவும் கால்களில் சுவர்கள் போது. அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. கண்களை மூடுவோம். படைக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் கர்த்தர் நல்ல வார்த்தையை நம்மத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி வருவோம். ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் பிள்ளைகள் மனமோந்து கொடுத்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து அதன் பலனை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த பூமியில் ஸ்தோத்திரம் பலனை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் கல்வி செய்யும்படியாக படைக்கப்பட்ட அத்தனை காணிக்கைகளும் படைத்த கரங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கரங்களில் கொடுக்கிற கடங்களாக கர்த்தர் மாற்றும்படியாக இந்த பாதம் வருகிறோம். தொடர்ந்து நல்ல வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசும்படியாய் சத்தமானது வனாந்தத்தில் அதிரப்படக்கூடிய சத்தம், அது வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. இன்றைக்கு மத்தியில் அந்த வல்லமை மகத்துவம் இறங்கி வரும்படியாய் வார்த்தை கர்த்தர் வெளிப்படும்படியாய் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம்னு சொல்லி முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். நல்ல ஒரு ஆவிலும் உற்சாகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாய் இந்த கடத்தை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்வோம். ஒரு நிமிடம். இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. நமக்கு இந்த ஆண்டு கர்த்தர் நல்ல வார்த்தையை கொடுத்திருந்தார். வெளிச்சத்தின் இடத்துல ஜாதிகளும் உதிக்கிற மொழியினிடத்துல ராஜாக்கள் நடந்து வருவலை என்று சொல்லி இந்த வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஐயாவை கூப்பிட்டுட்டே இருந்தேன். இது வரைக்கும் வரலை. போன வாரம் அவங்களாவே ஃபோன் பண்ணி நினைச்சாங்க, நான் 2 வாரம் வருவேன்னு சொன்னாங்க. சொன்னது போல குடும்பத்தோடு அருமையாக கலந்து கொண்டிருக்கிறாங்க. நமக்காக நல்லா ஜெபித்திருக்கிறாங்க. தொடர்ந்து நல்ல வார்த்தை தருவதற்காக ஆயத்தமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஆமாம். முதலாவதாக மறுபடியும் நம்ம போதையில் அழைத்து வந்து வரக்கூடிய நாட்களில் இந்த அநேகர் சபைக்கு கடந்து வருவார்கள். கைகளை தட்டுவோமா? நல்லவர். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நடத்தும்படியாய் அடுத்த பகுதியில் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் சபைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம். 2025 வருடத்தில் கர்த்தர் தந்ததான வாக்குத்தத்தம், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லவர், அவர் எங்களுக்கும் நல்லவர். ஆமென் ஸ்தோத்திரம். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எப்போதும் கர்த்தரை துதிப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படவே கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். பல இந்த உலகத்துல எல்லாரையுமே நம்ம நல்லவங்கன்னு சொல்லுவோம். ஆனா சமயம் வரும்போது அவங்க நமக்கு கெட்டவர்களா என்ன செய்கிறார்கள்? மாறுகிறார்கள். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு மரணம் பரியந்தமா நல்லவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. அவரை நாம் விசுவாசிச்சால் ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு நடக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவர் கடைசி என்று வரையிலும் அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவர். கரத்தை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நானும் இந்த இடத்துல கடந்து வந்து வருடங்கள் ஆகிறது. ஆரம்ப நாட்களில் கடந்து வரும்போது அநேக வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களை பார்க்க முடிந்தது. இப்போது அநேக பேர் இருக்கீங்க, எல்லாருமே புதுசா இருக்கீங்க. என்ன பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இல்லைல்ல? ஒரையா பார்த்துருக்காங்க 2 பேர். அந்த சகோதரி பார்த்துருக்கேன். அந்த அம்மாவை பார்த்துருக்கேன் நான். ஆமாம் ஸ்தோத்திரம். மீதி எல்லாருமே
புதுமுகமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஹalleluya. அவன் கர்த்தர் ஏதாவது செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்போட இந்த தெய்வ சகோதரர் என்ன செய்திருக்கீங்க, கடந்து வந்திருக்கீங்கல்ல. அவன் ஆரம்ப நேரத்துல கடந்து வந்தப்போ வாலிப பிள்ளைங்க ஒரு சில பேர் வந்து கர்த்தரை பாடுவீங்க. அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலேயே பாடல் என்று சொல்லுகிறது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவது இல்லையா? நல்லா இருக்கும். நீங்க இந்த இடத்துல மைக்கு தந்தா சின்ன பிள்ளைங்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் பாடல் தெரியும். பாட தெரியாதவங்க யாருமே இல்லை. இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்து ஒரு வசனத்தை பேசுங்கன்னு சொன்னாலும் பேச முடியும் இல்லையா? அவன் ஸ்தோத்திரம். ஆனா நம்ம பாடுகிற பாடல்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். உண்மையிலேயே இந்த பிள்ளைங்க பாடுறதெல்லாம் இவ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடினா அந்த பிள்ளை பாடிச்சு, எல்லாருமே பாடினீங்க. ஆனா பாடும்போது கர்த்தரை நம்ம உணர்ந்து பாட வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த பாட்டு தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம். என்ன மறந்தீங்கன்னா நான் எங்கே போவேன். அது பாட்டுக்காரர் அவருடைய வாழ்க்கையில வந்ததான நெருக்கத்தின் மத்தியில அவர் பாடுனதான பாடலா இருக்கலாம். அந்த பாடலை நம்ம இன்றைக்கு பாடுகிறோம் இல்லையா? இந்த அம்மா பாடினாங்க, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவன் ஸ்தோத்திரம். நம்ம பாடும்போது நம்ம பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவன் ஸ்தோத்திரம். சேர்ந்து நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பாடல் அதுக்கு தான். ஒருவேளை அவங்க பாடும்போது தாளம் இருக்கலாம், சுரம் இல்லாம இருக்கலாம். ஆனால் வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. அந்த பாடல ஒவ்வொரு வரிகளுமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நம்ம பாடும்போது சொல்லுவோம், ஆராதனை உமக்கே அப்படின்னு சொல்லி கரத்தை உயர்த்துவோம். நம்ம சிந்தை எங்கேயோ இருக்கும் இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கே அப்படின்னு சொன்னா நான் உண்மை ஆராதிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுறோம் இல்லையா? உண்மை ஆராதிக்கிறேன் அர்த்தம் என்னது? வசனத்துக்குள்ள நாங்கள் வரல, நான் முகமுறையா தான் பேசுறேன். ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னது? நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அதான் பாடுவோம் இல்லையா? ஒருத்தங்க பாடுகிறாங்க, லீட் பண்ணுறாங்க, நம்ம பாடுகிறோம். ஆனா அதுல மெயின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்கு தான்ப்பா. அந்த ஆராதனைன்னு சொல்லுகிற பகுதிக்குள்ள என் ஜீவிதம் முழுவதுமே உமக்கு தான் ஆண்டவரே. நான் போய் சேவிக்கிறேன்ப்பா. கஷ்டத்துல, நஷ்டத்துல, உபத்திரவத்துல, நெருக்கத்துல நான் உண்மை நேசிக்கிறேன். ஆராதனை உமக்கே, என் வாழ்க்கையே உமக்கு தான். இதுதான் அந்த பாடலை நம்ம பாடும் போது ஏதோ வார்த்தையை சொல்லி நம்ம பாடுகணும்னு நினைக்காம நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஜீவ பலியாய் கொடுத்து பாட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வார காலம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம் இல்லையா? இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தெய்வ சமூகத்துல கடந்து வருவோம். அந்த ஒரு வாரம் கர்த்தர் நம்ம நடத்தினாரு. அப்படிதான் பாட நினைக்கிறோம் இல்லையா? அந்த சமூகத்துல வந்தோம். கழிந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் இல்லையா ஆலயத்துக்குள்ள. ஒரு வாரம் கர்த்தர் நம்மை நடத்தினார். எத்தனை நேரங்களே ஆராதனை நடத்தும் போது சொன்னாங்கல்ல, எவ்வளவு மேடு பள்ளங்கள், கடக்க முடியாத வழிகள் எத்தனை, நடக்க முடியாத பாதைகள் எத்தனை, எவ்வளவு கண்ணீரின் அனுபவங்கள். இந்த இடத்துல எல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொன்ன எத்தனையோ சூழ்நிலைகள் கர்த்தர் நம்ம பக்கம் இருந்தாரே. கரத்தை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டை பாடி கர்த்தரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தி விட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு பகுதிக்குள்ள கடந்து போக இருக்கிறேன். தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. எல்லாரும் கரத்தை தட்டி பாடுமா? அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். பெரிப்போம் நெருக்கப்பட்டோம் மடித்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடித்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர்,
உரவா ரபவுலியான ஆப்தராதி உடகரதரகம்சியா. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து அவரை ஆராதிப்பதற்காய் கடந்து வந்திருக்கிற தெய்வ ஜனமே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதுவரையிலே நீங்கள் அவரை எப்படி கண்டிருக்கீங்களோ, இன்று முதல் அவரை நீங்கள் நல்லவராகவே காண்பீர்கள். ஆமென். 2025 ஆமென். உங்க வாழ்க்கையில் அவரை நல்லவராகவே பார்ப்பீர்கள். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து அறிவீர்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். 2025 வருடத்தில் சபைக்குள்ள கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். சபைக்குள்ள ஒரு மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். சபையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அநேக ஆத்துமாக்களை கண்ணீரில் சபை, அநேக முழங்காலில் இந்த இடத்துல முடக்கப்பட்டு பல வருடங்களால் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தரை விடுதலை தர விரும்புகிறார். உரவாரா தூரா ஆப்தரா ரிவனாதரக சமோடரா ரிவலகரதர ரௌஜே ரிகராதரகம்சியா. சபையை மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஓ ஹalleluya. அவரது இடத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு கலங்கரை விளக்கமா சபையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இந்த பணக்குடியில், இந்த பகுதியில், இந்த ஆலயத்துக்குள் திரள்கோட்ட ஜனங்கள் வருவது அவர்கள் கண்கள் காண போகிறது. ஒரே பாலாதுரா ஆப்தராதரவோ சாந்தராதரகம்சியா. ஹalleluya. நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்ற கர்த்தருடைய வார்த்தை இந்த 2025 சபையிலே நிறைவேறப் போகிறது. ஹalleluya. படித்த மக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஹalleluya. வசதி படித்தவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த ஆலய கர்த்தர் சம்பூரணமாய் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தரிக்காக இழந்தவர்கள் யாரும் தரித்திரரானது இல்லை. சிறுமைப்பட்ட ஜனத்திற்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் பஞ்சமானவர். எந்த கிரையும் எதிர்பாராமல் கர்த்தருடைய கனமான ஊழியம் இந்த இடத்தில் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. பெருமையான இடமாய் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஊழியத்தை, கர்த்தர் தம்முடைய மகிமையை இந்த இடத்துல இறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி இந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண் இந்த இடத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அழிந்து போகணும், நிர்மூலமாக்கப்படும் என்று சொல்லி ஆமென். சத்துருக்கள் நினைத்த போதும் சத்துருடைய தலையை தகர்த்து இந்த நாட்கள் கர்த்தர் சபைக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஜெய கிறிஸ்து. ஓ ஹalleluya. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீர்த்தனைகள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்ன சென்று கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்க, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த கரத்துல தருகிறப்பா. ஜனங்கள் விடுவிக்கப்பட ஆண்டவரே, மனம் திரும்பட்டப்பா. பழைய வாழ்க்கைகளை விட்டு தெய்வ ராஜ்யத்தை நான் சொந்தமாக்கணும் என்று சொல்லுகிற துடுதுடுப்போடு வாழுவதற்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமாய் தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம். ஜனத்துக்கு என்ன வார்த்தையை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த வார்த்தையை இந்த இடத்திலே கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். முற்றுமாய் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கரத்தை கொடுத்து பிடித்து ஒரு கை ஒரு குலுக்கி கர்த்தர்களை ஆசீர்வதிப்பான். சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க பாப்போம். கொடுங்க கொடுங்க, மாறி மாறி கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. நமக்கு கொரோனா மாறிச்சு, சரியா? கொரோனா இல்ல, அதனால கை கொடுக்கலாம், சரியா? கொரோனா இந்த டைம்ல தான் என்னது நமக்கு அவன் இடைவெளி விட்டுதான் உட்காரணும் இல்லையா? கை கொடுக்க கூடாது. இப்ப எல்லாம் மாறிச்சு, அதனால சந்தோஷமா நீங்க என்ன செய்யலாம், கரத்தை கொடுத்து குலுக்கும் போது நீங்க சொல்லுகிற வார்த்தை அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹalleluya. கர்த்தரை முன்னிட்டு சொல்லுவீங்க பாத்தீங்களா? மன நிறைவோடு சொல்லணும். எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சூழ்நிலையோடு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப நீங்க மன நிறைவோடு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாகவே மாறும். ஆமென், ஹalleluya. சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தை பகுதிக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். நான் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வார்த்தைனாலே எல்லாருக்கும் தெரியல, வேதத்தை குறித்ததான மகத்துவம். வேத புஸ்தகத்தை நம் கையில் எடுக்கிறதும் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கான மகத்துவத்தை குறித்து இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்போதில் இருந்திருக்கிறார் தெரியுமா? எப்போதில் இருந்திருக்கிறார்? நம்ம எல்லாரும் சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்போதில் இருந்திருக்கிறார்? உலக தோன்றதுக்கு முன்னாடி இருக்கிறாருல்ல. ஆமே, ஸ்தோத்திரம். நம்ம வேத புஸ்தகத்தை ஆதாரம் இருக்கிறது இல்ல. ஆமே, அவர் எப்படி இருக்கிறார்? அவர் அநாதியா இருக்கிறார். நீங்க வேத புஸ்தகத்தின் ஆதாரத்தை நீங்க வாசிச்சா அவர் அதுல தெரியும் பாருங்க. சங்கீதம் 90வது சங்கீதம் 2வது வசனத்தை ஒரு பெரிய எடுத்து வாசிங்க. சங்கீதம் 92. ஆமென். நம்ம ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தெய்வம், ஆமென், நம்ம வேத வசனத்தின்படி 2024 வருடங்கள் தாண்டி விட்டது அவர் பிறந்தது அந்த பூமியில. ஆனா அவர் எப்போதுல இருந்திருக்கிறாரா? அநாதியாய், உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி அவர் அநாதியா இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வத்துடைய அந்த ஒரு வல்லமை பாருங்க. அடுத்து அதே இதுல சொல்லுது, யோவான்ல சொல்லுது. யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 1:2. முத வசனத்தை வாசிங்க சகோதரி. ஓகே, ஒரு முற்றுப்புள்ளி. அநாதியா இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. யோவான்ல வரும்போது அதே வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஆதியில எப்படி இருந்தாரா? வார்த்தையாக இருந்தார். அடுத்து சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்த, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து, இயேசு என்கிற நாமத்துல நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? வெளிப்பட்டிருக்கிறார். அநாதி தேவன். தெய்வன் சொன்னா பொதுவான ஒரு வார்த்தை இல்லையா? அவன் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பொதுவாக மக்கள் சொல்லுகிறாங்களே 33 கோடி தேவர்கள்
சொல்லுகிறாங்க. ஆனா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சிருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பெயர். அவன் ஸ்தோத்திரம். மலைக்கு என்று சொல்லி ஒரு தெய்வத்துக்கு பெயரு, பிள்ளைக்கு என்று சொல்லி ஒரு பெயரு, இப்படி தொழில் ஆசீர்வாதத்துக்கு என்று ஒரு பெயரு, இப்படி பல விதங்களில் தேவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. ஆனால் சர்வ தெய்வர்களுக்கும் மேலான ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அவர்தான் இயேசு கிறிஸ்து. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த தேவர்கள் எல்லாத்துக்கும் வசனம் அது சொல்லுது, எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எவ்வளவு மேன்மை உள்ள தெய்வத்தை நீங்கள் நாம ஆராதிக்கிறோம் நினைச்சு பாருங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமா, அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கருத்திலும் வேதா புஸ்தகம் இருக்குதானே? வேதாகம் இருக்கிறவங்க தலைக்கு மேலாக தூக்கி காட்டுங்க. சரி, ஓகே. ஒரு சில பேர் வேத புஸ்தகம் என்ன செய்யறேன் கொண்டு வரல. இன்னைக்கு எல்லாம் லேட்டஸ்ட், அதாவது ஸ்டைலிங்கா மாறிச்சு. இன்னைக்கு பேக்கெட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க? வேத புஸ்தகத்தை வைக்கிறாங்க. இந்த வேத புஸ்தகத்தை நம்ம கையில எடுக்கும்போது ஒரு வெக்கமா இருக்குது. கருத்தை உர போட்டது பல கலர்ல இருக்குல்ல இந்த வேத புஸ்தகம். ஆனா அவன் ஸ்தோத்திரம், இந்த வேத புஸ்தகம் இன்னைக்கு மொபைலாக மாறிச்சு. இந்த வார்த்தை இன்னைக்கு மொபைலுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட முடியாது. இந்த வார்த்தை எங்க அடங்கணும் தெரியுமா? இருதயத்துக்குள்ள அடங்கணும். ஹல்லேலூயா. அதான் பைபிள் வசனம் சொல்லுது, கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் என்ன செய்ய மாட்டாரா? வாசம் பண்ணவே மாட்டார். இந்த வார்த்தையாகிய தெய்வம், அவரை குறிச்சு நீங்க அறியணும்னு சொன்னா இந்த வேத புஸ்தகத்தை அதிகமா நீங்க படிக்கணும். சொல்லுவாங்கல்ல, பைபிள் படிங்க, பைபிள் படிக்க. எதுக்கு நம்ம பைபிள் படிக்கிறோம்? எதுக்கு படிக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க சகோதரி, நம்ம எதுக்கு படிக்கிறோம்? நடக்குது இல்லையா? அப்போ நம்ம படிக்கும் போது துக்கம் மாற, கவலை மாற, வியாதி மாற, துன்பம் மாற, இதற்காக நம்ம வேத புஸ்தகத்தை படிக்கிறோம் இல்ல? ஆனா வேத புஸ்தகம்னு சொன்னாலே தெய்வத்தை குறித்து அறிகிறதான புஸ்தகம் தான் வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை நீங்க சாதாரணமா நினைக்கவே கூடாது. சாதாரண வார்த்தை. இந்த வார்த்தை அநேகருடைய கிரயத்தினாலதான் இன்னைக்கு வேத புஸ்தகமாக நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகத்துவமான ஒரு புஸ்தகம். இது ஒரு மேன்மையான புஸ்தகம். உலகத்துல முக்கியமா மேன்மையான ஒரு புஸ்தகம் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க எதை கண்டிருக்கீங்களோ அந்த புஸ்தகம் தான் மேன்மையான புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஆனா இந்த மேன்மையான புஸ்தகம்னு சொன்னீங்கன்னா வேத புஸ்தகம் எல்லா புஸ்தகத்துக்கு அப்பாற்பட்ட புஸ்தகம். இன்னைக்கு நல்வழி காட்டுகிற அநேக வேதாந்தங்கள் இருக்கதான் செய்கிறது. ஆனால் அந்த வேதாந்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கா கேட்டா தெரியாது. இதே வேத புஸ்தகத்துக்குள் ஜீவனுள்ள வார்த்தை இருக்கிறது. கரத்தை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. ஒருத்தங்க மறிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னா எங்கேயோ இருந்து பேசப்படுகிற வார்த்தை அந்த மனிதனுடைய காதிலே கேட்கப்படுகிறது. அந்த மனிதன் மனம் திரும்புகிறார். இந்த வேதாந்தங்களுக்கு தக்கபடியான வார்த்தைகள் பலவிதங்களில் ஜனங்கள் காதுகள் கேட்கிறது. யாரு சொல்லலையே இந்த இடத்துல இந்த வேதாந்தம் ஓதப்பட்டது, நான் அந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பினேன்னு சொல்லுகிற யாராவது சொல்ல முடியுமா? இல்லைங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தையை நான் தூர இருந்து கேட்டேன். நான் பிள்ளைகளோடு சேர்ந்து மறிப்பதற்காக கடந்து சென்றேன். இந்த வேதத்தின் வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுத்தது. எத்தனையோ சாட்சி நம்ம கேட்க முடிகிறது. உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அக்கிரமத்துல பாவத்துல மரித்து போய் கிடந்த நம்மை இன்றைக்கு இந்த வேத வசனம் உயிர்ப்பித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை சின்ன பிள்ளைங்களே பெற்றோர்கள் சொல்லுவாங்க, வேதத்தை படிங்க, பைபிள் படிங்க. பிள்ளைங்க தூரம் போயிட்டானாலே கேட்பாங்க, பைபிள் எடுத்தீங்களா? இன்னைக்கு அம்மா பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்க தெரியுமா? மக்களே மொபைல் எடுத்தீங்களா? அதானே கேட்குறாங்க. மொபைல் எடுத்தீங்களா? எதுக்கு போனாங்க? திருப்பி எப்போ வருவீங்க? போய் சேர்ந்துட்டீங்களா? இதை கேட்பதற்கு, அவர் சுமநலம் விசாரிப்பதற்கு பெற்றோர்கள் இன்னும் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீங்க மொபைல் எடுத்தீங்களா?
ஒரு காலத்தில் பெற்றோர்கள் கேட்பாங்க, மக்களே இந்த வேத புஸ்தகத்தை பைபிள் பேக்ல வச்சுக்க, புதிய பாட பேக்ல வச்சுக்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேத புஸ்தகத்தை என்ன செய்திரு, நீ வாசிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீதிமொழி புஸ்தகத்துல சொல்லி இருக்கு, வேத புஸ்தகத்தை நாம சுமந்தால் நம்மை அது சுமக்கும். ஹல்லேலூயா. எப்படிங்க சுமக்க முடியும்? இந்த வேத புஸ்தகத்தை நீங்க மறந்து வச்சுட்டீங்க. ஏதோ கர்த்தருக்கு பயப்படாதவங்க இந்த வேத புஸ்தகத்தை வாங்கி கிழிச்சு தள்ளிட்டாங்க. நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறத கிழிச்சு தள்ள முடியாது. ஹல்லேலூயா. சரீரத்தை அடிக்கலாங்க, சரீரத்தை கிழிக்கலாம், சரீரத்தை உபத்திரப்படுத்தலாம். ஆனால் நம்ம ஆத்துமாவுக்கு உள்ள இருக்கு பாத்தீங்களா வார்த்தை, அவரை குறிச்சதான வார்த்தையை யாராலும் அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதான் சொல்லி இருக்கு, இந்த வேத புஸ்தகத்தை அழிப்பதற்கு எத்தனையோ ராஜாக்கள் முற்பட்டார்கள். இன்றைக்கு இந்த வேத புஸ்தகத்தை அழிக்க முடியல. ஏன் தெரியுமா? இதை கீறி போடலாம், ஆனால் இருதயத்துக்குள்ள இருக்கிறத கீறி போடவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. அதுதான் பெருகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு மாமே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அதான் சொல்லுகிறது, ஜீவனுள்ள வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஆவியா இருக்கிறது, அது ஜீவனா இருக்கிறது. ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன், அவர் முன்னாள் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் இருந்தவர். அவர் எப்படி ஜனாதிபதி ஆனார் அப்படின்னா, அவர் ஒரு படிப்பறை இல்லாத ஒரு மனுஷன், விறகு வெட்டி ஸ்தோத்திரம் சுமந்து, சைக்கிள் இப்படிப்பட்ட இதை வச்சு பார சுமந்து வியாபாரம் பண்ணுகிற ஒரு மனிதன் தான் ஆபிரகாம் லிங்கன். ஆனால் அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாரானா, இந்த வேத புஸ்தகத்தை அதிகமா நேசிச்சு வாசிப்பாராம். நாட்கள் தாண்டினது, அதே வேத புஸ்தகம் அவரை உயர்த்த ஆரம்பித்தது, அவருக்கு ஞானத்தை கொடுத்தது. நாட்கள் கடந்து சென்றது. அந்த மனிதனை வேத புஸ்தகம் உயிர்ப்பித்து அவரை அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் மாற்றினது. கரத்தை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஒருவேளை நாம் ஞானம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஸ்தோத்திர பேதைகளாக இருக்கலாம், உணர்வற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த வேத புஸ்தகம் பேதைகளை ஞானியாக்குறது என்று சொல்லி வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர வேதத்துல அநேக காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திர ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் சொல்லுது, வேத வசனம் நமக்கு மன மகிழ்ச்சி. இந்த வேதாந்த அந்த சகோதரி சொன்னாங்கல்ல, நான் கஷ்டமா நாங்க இருக்கும் போது வேதத்தை வாசிக்கும் போது அது எங்களுக்கு ஆறுதல் கொடுக்காதான் உண்மை. நீங்க வேத வசனத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் போது அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்கு எப்படி இருக்கு? மன மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க போய் உங்க கஷ்டத்தை 4 பேருக்கு போய் சொன்னீங்கன்னா ஸ்தோத்திரம் அவங்க கேட்பாங்க. அதே வார்த்தையை போய் 4 பேருக்கு சொல்லுவாங்க. இவங்க இப்படி கஷ்டப்படுகிறாங்களா, இப்படி இருக்காங்களா, அப்படி இருக்காங்களான்னு சொல்லி 4 பேர் சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? மகளே பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். மகளே இந்த இடத்துல நீ திகையாத, நான் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன். இந்த வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாள் இந்த பூமியிலே வாழுவதற்கு அது உதவி செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, புருஷ வார்த்தை கூட நமக்கு ஆறுதலா இருக்காது, அம்மா அப்பா வார்த்தை கூட நமக்கு ஆறுதலா இருக்காது. நம்ம ஆறுதல் அடையலான்னு சொல்லி போய் பேசுவோம், ஆனா அதுவே நமக்கு கண்ணீரா இருக்கும். அதே நேரத்துல வேத புஸ்தகத்திற்கு, அப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன சொல்லுகிறீங்கன்னு சொல்லி நீங்க இந்த வேத புஸ்தகத்தை எடுக்கும் போது அப்பதான் சொல்லுவாரு, தாயின் தகப்பனை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, பயப்படாத, நான் உனக்கு மேய்ப்பனா இருக்கிறேன், உன்னை நான் புல்லுள்ள இடங்களை நான் மேய்க்கிறேன். ஸ்தோத்திரம். நம்ம அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மள அவரை நேர்ல பார்க்க முடியல, இயேசுவை நேர்ல பார்க்க முடியுதாங்க? நம்ம தெய்வம்னு சொல்லி ஆராதிக்கிறோம், அவர் நமக்கு நேர்ல பார்க்க முடியல. நம்ம நேர்ல பார்க்கிறது எல்லாமே இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் தெய்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய குணாதிசயத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். நான் இந்த சகோதரனை பேச பேச இந்த சகோதரனை குணாதிசயத்தை நான் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? இவங்க கோபக்காரங்களா, இவங்க அன்பு உள்ளவங்களா, இவங்க பொறாம உள்ளவங்க,
உள்ளவங்களா இல்லையா? இவங்க எரிச்சல் அடைகிறவங்களா? இவங்க எப்படி நடந்துக்கிறவங்க? இந்த சகோதரன் பேசதான் எனக்கு என்ன செய்யும், அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? அந்த புரிந்து கொள்ளுதல் ஒரு நாள் 2 நாள்ல நடந்துகிடாது. அவன் நாட்கள் தாண்டும், வருடங்கள் தாண்டும். அந்த சகோதரி நான் புரிந்து கொள்வதற்கு, அந்த சகோதரி நான் புரிந்துகிட்டேன் என்றால் அந்த சகோதரியோடு நான் ஒரு பச்சமாய் சேர்ந்துகிடுவேன். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா? நான் பல விஷயத்தை சகோதரியிடம் பகிர்ந்து கொள்வேன். இந்த சகோதரி வெளியில யார்கிட்டையும் சொல்ல எனக்கு ஒரு ஆதரவா இருக்காங்கன்னா, இது வருடங்கள் தாண்டியும் இது வெளியே வரலன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? என்னுடைய எல்லாவற்றையும் யார்கிட்ட சொல்லுவேன்? இந்த சகோதரி சொல்லுவேன். இது உலகத்தின் வழக்கம். ஆனால் வேத புஸ்தகத்தில் வேதத்தை நாம் வாசிக்க அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய குணாதிசயம் என்ன, எல்லாவற்றையும் நாம் அறிய வேண்டுமாயிருந்தால் இந்த வேத புஸ்தகம் மட்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தை கிரயம் செலுத்தி நேரம் எடுத்து நாம் இந்த வேதத்தை நாம் வாசித்தால் கண்டிப்பாய் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். தினந்தோறும் நமக்கு வழிகாட்டி இந்த வேத புஸ்தகம். ஒவ்வொரு நாளும் நீங்க நடப்பதற்குள்ள வழிகாட்டி தான் வேத புஸ்தகம். நீங்க வேதத்தை குறித்து பல விதத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் ஏன் இந்த வார்த்தையை அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்? வார்த்தையே தெய்வம் அப்படிதானே சொல்லி இருக்கு. வார்த்தையே தெய்வம். தெய்வத்தை தான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை நேசிக்க அந்த வார்த்தை நம்ம உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த வேத வார்த்தை நம்மளை தாழ்வுக்கு நேரே கொண்டு வரவே வராது. நான் சொன்னது போல் ஒரு மனிதனை நாம் புரிந்து கொள்ள வருடங்கள் எடுக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். வருடங்கள் எடுக்கிறது ஒரு மனிதனை புரிந்து கொள்ள. நம் ஆண்டவராக இயேசுவை புரிந்து கொள்வதும் 1 நாள் 2 நாளில் புரிந்து கொள்ள முடியாது. அவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமா இருந்தால் ஒரு சில காரியங்கள் ஒரு சில நாட்களில் நடக்கலாம். ஒரு சில காரியங்கள் அவர் பொறுமையால் அமர்ந்திருந்து வெகு சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால அவரை நம்ம விட்டுவிட முடியுமா? விட்டுவிட முடியாது. மனிதர்களை நம்ம விட்டு விடலாம். ஆனால் தெய்வத்தை நாம் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, விட்டுவிடவே முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனம் நமக்கு எப்படி இருக்கிறது? அது மன மகிழ்ச்சியா இருக்கிறது. நம்முடைய இருதயத்துக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்போ தினம் வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ள உண்டாகும். ஒரு புஸ்தகத்தை நீங்க ஒரு நாவல் நீங்க படிக்கிறீங்கன்னா அதுக்கு தொடர்ச்சி கொடுத்துட்டே இருப்பாங்களா இல்லையா? இந்த வேத புஸ்தகம் சொல்லுது, நாம் ஆராதிக்கிற தேவன் ஆதியும் அந்தமும் மாணவர், துவக்கமும் முடிவுமானவர். அவர் தான் துவக்கம், அவர் தான் முடியும் இல்லையா? அதுதான் வேத வசனம் சொல்லுது. ஆமென். ஸ்தோத்திரம். அவரே ஆதியும் அந்தமும் மாணவர். அப்போ இந்த வேத புஸ்தகம் நம்ம அறிய வேதத்தை வாசிக்க அவரை நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொல்லி விருப்பம் வருது. ஒரு நாவல், நான் சொல்ற ஒரு நாவல், அதாவது ஒரு புஸ்தகம், இதை நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு தொடர் கதையா கொடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு நாள் வாசிச்சீங்க, அடுத்து திருப்பி என்ன செய்வீங்க? மூடி வைப்பீங்களா? அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு வாஞ்ச வருமா? வாஞ்ச வரும் தானே? நீங்க எத்தனை பேர் இந்த வேத புஸ்தகத்தை அந்த வாஞ்சையோடு நீங்க வாசிக்கிறீங்க? வேத புஸ்தகத்தை நம்ம எத்தனை பேர் வாஞ்சையோடு வாசிக்கிறோம்? இன்னைக்கு புஸ்தகங்கள் எல்லாம் மாறுச்சு. புக்கு கையில எடுத்து புக்கு வாசிக்கிற மாச்சு. இப்ப என்ன மாறுச்சு? நமக்கு மொபைல் கையில வந்துச்சுல்ல. இந்த மொபைல பாருங்க, பிள்ளைங்க இன்னைக்கு அதிகமா இந்த வேதத்தை நேசிக்கிறதை விட, கர்த்தருடைய வார்த்தையை விரும்புகிறதை விட, அவரை அறிந்து கொள்ளுகிறதை விட இன்னைக்கு எதை அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க? பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் எதை அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க. உண்மையிலே நான் சொல்லுகிறேன், ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பார்க்கணும் விரும்புகிறாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு மேல அவங்களுக்கு இருக்கிறதான வாஞ்சை. ஒரு சீரியல் பார்க்குற பெண்களை தான் வைப்பிடுவோம். ஒரு சீரியல் பார்க்குறாங்க. இந்த சீரியல் பார்க்கறதான ஸ்திரீகள் ஏன் அதை விட்டு மாறல? ஏன் விட்டு மாறல? இன்னைக்கும் டிவி பார்க்குறவங்க இருக்காங்க தானே? சரி, இப்ப டிவி எல்லாம் மாறி இப்ப மொபைல் நம்ம கைக்குள்ளே வந்துச்சு. ஏன் நம்ம அதை விட்டு மாறல? நமக்கு அதுக்கு மேல ஒரு பிரியம் இருக்கு. பிரியம் இல்ல, ஐயோ நாளைக்கு என்ன நடக்குது, நேத்து இதுல முடிச்சாங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதோ இல்லையா? அப்படிதான் தொடர்பு போட்டிருக்காங்க. இப்போ இது தொடர், நாளைக்கு வெற்றி
நேசிக்கிறானா இல்ல கொல்லுகிறானா இல்ல இந்த சகோதரி அந்த சகோதரன், அதாவது அந்த சீரடு சம்பவமே அதுதானே. இவர் திருமணம் பண்ண போகிறாரா இல்ல என்ன செய்ய போற இந்த வாஞ்சை இருக்கு பாத்தீங்களா. ஆனா அதே வாஞ்சை ஏன் நமக்கு வேத புஸ்தகத்துல இல்ல? நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் தானே. அப்போ சாத்தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறதான தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கெடுப்பதற்காய் சத்ரு எடுத்திருக்கிறதான ஒரு ஆயுதம் தான் இன்னைக்கு இன்டர்நெட், இந்த மொபைல். இந்த மொபைல் நம்ம சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் அத்தனை பேர் கையிலே அவன் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அவன் ஒரு காலத்தில் காலையில் எழுப்பினோட வேத புஸ்தகத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய வழக்கம். இன்னைக்கு காலையில் எழுப்பினோட என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை பார்ப்பதற்கோ அவரோடு பேசுவதற்கோ நேரமே இல்லைங்க. கர்த்தரோடு நீங்க பேசுகிறீங்க எப்படி? ஜெபத்தின் மூலம் கர்த்தரோடு பேசுகிறீங்க. அவர் உங்களோட எப்படி பேசுவாரு? எப்படி பேசுவாரு? நம்ம காத்திருக்கிறது இல்லைல்ல. இப்போ கர்த்தர் எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஆதி முதல் அந்த வரை சொல்லிட்டீங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன விடுதலையாக்குங்க, என்ன விடுதலை, பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, புருஷனுக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எனக்கு வருமான பிரச்சனை, எல்லாமே சர 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 சரன்னு சொல்லி அடிக்கிட்டோமே. ஏசப்பா எவ்வளவு இரக்கம் அன்பா அவர் கேட்டுக்கொண்டிருந்தார்ல. என் பிள்ளை வந்துட்டா, அவளுடைய காரியத்தை சொல்ல வந்துட்டா, அப்பா தட்டி தட்டி நிறுத்தி பார்ப்பாரு. மகளை கொஞ்சம் கேளு, கொஞ்சம் கேளு, தட்டி நிறுத்தி பாப்பா. நம்ம நிறுத்துவோமாங்க? இல்ல. நம்ம இங்க தொடங்குனதா நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் ஆமை சொல்லிட்டு முடிச்சு எழுதி போயிடும். நமக்கு ஒரு பரம திருப்தி. நான் என் விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டேன். அப்பா என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஐயோ என் மக வந்து அவன் விஷயத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாளே, என் விஷயத்தை என் மக கேட்காம போயிட்டாளே நினைப்பாரா இல்லையா? உலக அப்பாவே நீங்க எடுத்துக்கிறீங்களேன், நினைப்பாரா? உங்க விஷயத்த எல்லாம் என் புருஷன் அடிக்கிறாரு, என் பிள்ளை அடிக்குது, என் வீட்டுக்கு கூட இருக்கு, என் வீட்டுக்கு கூட கட்சி என்ன துறந்துருக்காரு, என் வீட்டுல இருக்க விடலையா, அவர் அங்க போறாரு, இங்க போறாரு, நீங்க சொல்லுவீங்க தானே. அவங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கும் உங்ககிட்ட சொல்வதற்கு, எவ்வளவு புத்திமதி இருக்கும், அவங்க எவ்வளவு திட்டம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு சொல்வதற்கு. நம்ம கேட்போமாங்க? கேட்க மாட்டோம்ல. இதுதான் நம்ம ஆண்டோட்டே செய்துட்டு இருக்கிறோம். நம்மளோட விஷயத்தெல்லாம் கொட்டிட்டோம். அப்பா எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஏசப்பா அப்படியே அமைதியாத்து கேட்டாரு. ஆனா அப்பாவுக்குள்ள எவ்வளவு ஏக்கம் இருக்கு தெரியுமா? என் பிள்ளை இதுல இருந்து விடுவிக்கப்படணும், என் பிள்ளை இதுல இருந்து காக்கப்படணும், என் பிள்ளை குடும்பத்துல ஆசீர்வாதமா இருக்கணும். நான் அநேக வழிய வச்சிருக்கேன், நான் அதை சொல்ல விரும்புகிறேன், என் பிள்ளை கேட்கலையே அப்படி சொல்லி அவர் துக்கப்படுவாரு. அப்ப அவர் சொல்லுகிறத நம்ம கேட்கணும்னா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வேத புஸ்தகத்தை தியானிக்கணும். இந்த வேத வார்த்தையின் மூலம் அன்றாடம் நாம் நடக்க வேண்டிய வழி அவர் நமக்கு போதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்லுது, வேத புஸ்தகம் தான் நமக்கு அன்றாட ஆகாரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இந்த வார்த்தையை நீங்க புசிக்க புசிக்க உங்க வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அவன் பலவீனப்பட்டவர்களாக அல்ல, நீங்க தரித்திரப்பட்டவர்களாக அல்ல, நீங்க நெருக்கப்பட்டவர்களாக அல்ல, உங்களை சகல இக்கட்டிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த வேத வார்த்தை போதுமானது. ஹல்லேலூயா. அதான் சொல்றது ஜீவனுள்ள வார்த்தை. அவன் அடுத்து சொல்லிருக்கு பாருங்க, வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். வேதத்தை எல்லாரும் வாசிக்கிறாங்க, எல்லாரும் வாசிக்கிறது போல எல்லாரும் வாசித்து முடிக்க கூடாது. நாம என்ன செய்யணும் தெரியுமா? வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். ஏசப்பட கேட்கிறேன், ஏசப்பா இந்த வேதத்துல இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அவன் சீக்கிரமா நான் முடிக்கிறேன், சரியா? அடுத்து சொல்லி பாருங்க, கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். சங்கீதம் 119, 105 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். இருளான அனுபவம், நடக்க தெரியல, பாதை தெரியல, எங்க போகணும்னு தெரியல, ஆனால் வேத வசனம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். நான் போகக்கூடிய பாதையை கர்த்தர் பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது நாம் போகக்கூடிய பாதை அவர் நமக்கு காண்பித்து தருவார். ஹல்லேலூயா. எல்லாமே இந்த வேத புஸ்தகத்துல தாங்க அடங்கி இருக்கிறது. அடுத்து சொல்லி இருக்கு, அவை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது எதுவா? கர்த்தருடைய வார்த்தை. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது அவை ஸ்தோத்திரம் சொன்னேன்,
ஒருத்தங்க மரணத்துக்கு ஏதுவா இருக்காங்க. சரி, ஒரு முறை நம்ம பைபிள் வசனத்தை வாசித்துருவோமே சொல்லி வாசிக்க உட்கார்ந்தாங்கன்னா அந்த மரண கட்டிலிட்டு கர்த்தர் அவங்க ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு அவன் எதிர்காலத்தில் ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக மாறலாம், நல்ல ஒரு மிஷனரியாக மாறலாம். அவன் ஸ்தோத்திர கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற அவன் கனப்பெற்ற ஒரு மனிதனாக மாறலாம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. மரணத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்து சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை கண்களை தெளிவிக்கிறது. உனக்கு தெரியல, கண்ணு குருடா இருக்கு, அவன் வெளிச்சம் இல்ல, ஆனா வசனம் சொல்லுது, நீ கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்க கண்கள் என்ன செய்யுமா? தெளிவாக. அடுத்து சொல்லுது, பேதையை ஞானியாக்குறது. கர்த்தருடைய வார்த்தை பேதையை ஞானியாக்கும். இங்க இருக்கிற பல பேர் அம்மாக்கள் எல்லாம் வசன அறிவு இல்லாதவங்களா இருப்பாங்க, எழுத வாசிக்க தெரியாதவங்களா இருப்பாங்க. நான் உண்மையிலேயே சொல்லுவேன், இந்த வேதத்தை நீங்க நேசிச்சு பாருங்க, இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்களை அது ஞானியாக மாற்றும். சாலமோன் ஞானி கேட்கிறாரு, இவ்வளவு ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்குள்ள ஞானம் எனக்கு இல்ல. அவர் கேட்ட ஒரு கேள்வி, அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவர் சர்வ ஞானியாக மாற்றினார். அதாவது அந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க கூடிய விசேஷித்த ஒரு ஞானத்தை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஷேபா நாட்டு ராஜஸ்திரீ சாலமோனுக்கு ஞானத்தை கேள்விப்பட்டு வந்தாள் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு நாட்டில் உள்ள ஒரு ராணி ராஜாவுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு வந்தாங்கன்னா நம்மையும் அவர் ஞானியாக மாற்றினார். ஆமென். நாலாவது திசையிலிருந்து ஜனங்கள் இந்த இடத்தை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆலோசனை கேட்பதற்கு வருவார்கள், செபிப்பதற்கு வருவார்கள். ஆமென். பாதை தெரியாதவர்களுக்கு பாதை காண்பித்துக் கொடுக்கிற ஞானம் நமக்குள்ள இருந்தால் நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எங்க சர்ச்சில் ஒரு அம்மா உண்டு. அந்த அம்மா எழுத வாசிக்க தெரியாது, அதாவது வாசிக்கவே தெரியாது, பெயர் மட்டும் தப்பி தப்பி எழுதுவாங்க. உண்மையிலே நான் சொல்லுகிறேன், வயதான அம்மா. அவங்க பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சாங்க, பலமுறை பைபிளை வாசிச்சு முடிச்சுட்டாங்க. கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வசனம் 2 வசனம் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வசனத்தை பார்த்து அழகா எழுதுகிறாங்க. நான் அந்த பேப்பரை கொண்டு வரணும்னு நினைச்சேன், உங்களுக்கு சாட்சியாக நான் கொண்டு வரல. இப்போ வேத வசனம் சொல்லுது, பேதைகளை எனக்கு அறிவில்லை, எனக்கு அவன் படிச்சா ஞாபகத்துல நிக்கல. பாலி பிள்ளைங்க கூட சொல்லலாம், நீ குடும்பத்துல எல்லாருமே புத்தியற்றவன் சொல்லுகிறாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த வேதத்தை நேசிங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை விரும்பி நேசித்து வாசிங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அவன் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. வேத வசனம் ஒரு காலம் பொய் சொல்லாதீங்க. நீங்க எவ்வளவு நேரத்தை எடுக்கலாமா கொடுக்குறீங்க, அது உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவாங்க, மேன்மைப்படுத்தாது. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை நேசிக்க வேண்டும் என்று விரும்புங்க, வாசிக்க வேண்டும் என்று விரும்புங்க, அதற்காக நேரத்தை ஒதுக்குங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 நிலத்தில் இந்த வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. இந்த வார்த்தை தெய்வராஜ்யத்துக்குரியது. சொல்கிறார், மன திரும்புகள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது ஆமென் ஹல்லேலூயா மனம் திரும்புவதற்காக, ஜனங்களை மனம் திரும்ப வைப்பதற்காக. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய வேலையை முடித்து போய்விட்டார். இன்னைக்கு அதே வார்த்தையை நம்முடைய கரத்தில் எழுதி கொடுத்து போயிருக்கிறார். 4 வித நிலங்களில் இந்த வேத வார்த்தைகள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். கற்பாறை, வழியருகே, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டால் மட்டும்தான் ஒரு மனுஷன் கர்த்தருக்காக பயன்படுத்த முடியும். அந்த வார்த்தை எது தெரியுமா? கர்த்தர் தான். அவரை குறிச்சி விதைக்கப்படும் போது நல்ல நிலத்தில் விழுந்தார். அந்த நிலத்துக்குள்ள இருந்து அவர் 30, 60, 100 பலன் கொடுத்து கொண்டே இருப்பார். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ள இருந்து, நம்முடைய இருதய நிலத்துக்குள்ள இருந்து வளர்ந்து பெருகி கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் நல்ல நிலங்களால் மாறட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை அடைப்போம். தெய்வ சமூகத்தில் ஒரு விஷயம், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொடுப்போம். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சுயமாய் இந்த பூமியிலே வெளிப்படுவது இல்லை.
வேதத்தில் வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்ம நினைப்போம், நல்லா இருக்கு நல்லா இருக்கு, மார்க்கெட்டு போவோம். ஆனால் வசனம் சொல்லு, கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள். கேட்டால் மட்டும் போதாது, வாசித்தால் மட்டும் போதாது, அதன்படி செய்கிறவர்களாய் நாம் மாறினார் நம்மை அவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஹalleluya. இதுவரை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோம், வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம், அந்த வார்த்தையை நம்ம கடைபிடிக்காதவர்களாக இருக்கிறோம். அப்பா அடுத்த சொல்லுங்கப்பா, இன்று முதல் என் வாழ்க்கையை உங்க கருத்துல ஒப்பு தருகிற ஆண்டவரே, நான் வசனத்தை வாசிக்கிறவளா இருக்கிறேன், வார்த்தையை கேட்கிறவர்களா இருக்கிறேன், அதன்படி நான் செய்ய தவறிவிட்டவளா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, எனக்குள்ள நீங்க வளரணும் ஆண்டவரே, நான் சுருகணுப்பா. இந்த உலகத்தில் என்னை சிருஷ்டித்ததற்கான நோக்கம், இந்த உலகத்தில் என்னை வாழ வைக்கிறதற்கான நோக்கம், ஆண்டவரே இந்த பூமியில் என்னை பிறக்க வைத்ததற்கான நோக்கம் நிறைவேற ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அதற்காக என் வாழ்க்கையை ஒப்பு தருகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி, அடியேனை திரு சேவார்கள் செய்வி, கல்வாரி நம்பினே கண்டே ஓடி வந்தே, கல்வாரி நம்பினே கண்டே ஓடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரைநீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரைநீங்க இருதயத்தை. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் தீர்மானித்து தங்கள் இருதயத்தை கர்த்தருக்காக விட்டு கொடுக்கிறார்களோ, இந்த இருதயத்துக்குள்ள கர்த்தரை குறித்ததான வார்த்தைகள் விதைக்கப்பட ஆண்டவரே, இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டு. வேதத்தின் மகத்துவங்களை இவர்கள் அந்நிய காரியமா நினைக்காதபடி இந்த வேதத்தின் வார்த்தைகளை ஜீவனுள்ளதா, விலையேற பெற்றதா, இது எங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தை, இது எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை, இது கண்களை தெளிவாக்கக்கூடிய வார்த்தை, இது எங்களை ஆமை சுத்திகரிக்கக்கூடிய வார்த்தை என்பதை ஒவ்வொரு நாளும் புரிந்துவிட்டு இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழும்புவோம், ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்புவோம், ஸ்தோத்திரம். கர்த்தரை இன்றைக்கு கடந்து வந்து ஸ்தோத்திரம், கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ததற்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நாம் அனைவரோடும் உலகம் அங்கு இருக்கிற பரிசுத்தவான்களோடும் நம்முடைய குடும்பத்தின் நபர்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு நம் நேசிக்கிறே, அக்கரையில் நாம் என்றும் அவரை ஏற்றென்று வாழ்த்துவே. லேலுயா, லேலுயா, லேலுயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.